என் புருஷன் செத்து போன அப்ப நியாயத்துக்காக நான் எப்படி எல்லாம் அழுதனோ உங்க 2 பேரையும் அதே மாதிரி செஞ்சு நடு ரோட்ல நான் நிக்க வைப்பேன். உங்க 2 பேருக்கும் தூக்கமே இல்லாம பண்ற. தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சிருக்க எம்எல்ஏ. பாத்தீங்கல்ல என்னோட இமேஜ் ரேஞ்ச. இனிமே பயப்பட வேண்டியது நீங்க 2 பேரும் தான். டைரக்டா வந்தாலும் சரி இன்டைரக்டா வந்தாலும் சரி உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு எம்எல்ஏ, அஜய் கேஸ்ல உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு என் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு. உங்க 2 பேரையும் என்ன பண்றேன் பாரு. ஞாபகம் வச்சுக்க எம்எல்ஏ, உன்னோட அழிவு நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட ஒவ்வொரு அசைவோ எனக்கு தெரிய வரும். இத்தனை வருஷமா உங்க 2 பேரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது கூட உங்களால யோசிக்க முடியாது. கிளம்புங்க. என்ன மிரட்டுறதுக்கு இதுக்கப்புறமும் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டே வாழணும். செத்துக்கிட்டே வாழணும். ஹாய் அஜய். ஹாய். என்னாச்சு அஜய்? எங்கேயாவது தூரமா போலான்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்க. உன் கால்காக வெயிட் பண்ணி நானே கிளம்பி வந்துட்டேன். என்னதான் ஆச்சு அஜய்? 2 டேஸ்ல கிளம்பலான்னு சொன்ன, ஆனா ஒரு ஃபோன் கூட பண்ணல. என்ன அஜய், அதுக்குள்ள மனசை மாத்திக்கிட்டியா என்ன? நான் ஒன்னும் மனசை மாத்திக்கல ஸ்னேகா. கவர்மெண்ட் தான் ரூல்ஸை மாத்திடுச்சு. எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட கேட்டேன் ஸ்னேகா. என்ன ஜெய்? ஜெயஸ்ரீ கிட்ட ஏதாவது கேட்டியா? ஸ்னேகா, அவங்கள தவிர இந்த ஊர்ல வேற லாயரே இல்லையான்னு. முதல்ல நான் சொல்றது கேளு. எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வெளியூர் போகணும்னா பர்மிஷன் வேணும்னு சொன்னாரு. அதையெல்லாம் மதிக்காம போனா என் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்புறம் அதுவே பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஸ்னேகா. அதனால அவர்கிட்ட பணம் கொடுத்து பர்மிஷனுக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்த உடனே போலாம். பர்மிஷன் வரும்னு சொல்றியா அஜய்? கண்டிப்பா வரும் ஸ்னேகா. நான் ட்ரிப்பை இந்தியாவில் பிளான் பண்ணல. நம்ம 2 பேரும் அப்ராட் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமா ஸ்னேகா, எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு ஒர்க் வந்திருக்கு. அங்க போனா நமக்கு 2 விதத்திலையும் பெனிஃபிட்டா இருக்கும். ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்கும், நிம்மதியாவும் இருக்கும். என்ன சொல்ற? அஜய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இங்க இருந்து நாம சீக்கிரமா போயிடலாம். நாம இந்த இடத்தை விட்டு போலன்னு வைய, நம்மளோட பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அது இந்தியாவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராடா இருந்தாலும் பரவாயில்ல. உன் கூட எங்க வேணும்னாலும் வரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா செய்ய முயற்சி பண்ண அஜய். அதனாலதான் அப்ளை பண்ணிருக்கேன். ஒன்ஸ் பர்மிஷன் வந்ததுக்கு அப்புறம் மீதி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் கைக்கு வந்த உடனே நான் உன்னை கூப்பிடுறேன். நம்ம 2 பேரும் போயிடலாம். அங்க போய் 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். ஓகே? ஆர் யூ ஹாப்பி? ஹலோ.
இதுக்கப்புறம் நான் உன் முகத்துல சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும். என்ன சொல்ற? ம், சிரி சினேகா. விட்டுறாதீங்க. என்ன தனியா விட்டுறாதீங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்க? சொல்லுமா, என்னாச்சு? இங்க பாருமா, நீ இப்ப கர்ப்பமா இருக்க. இந்த மாதிரிலாம் நீ பயப்படக்கூடாது. நீ மெதுவாதான் எந்திரிக்கணும். எதுக்காக நீ அவ்வளவு சத்தமா கத்துன? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாமா, தூக்கத்துல ஒரே கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவரை பத்தியே கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. என் மனசு ஒரே படபடப்பா இருக்குமா. அவருக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எனக்கு அவர் அடிக்கடி ஞாபகத்துக்கு வராரு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. அவர் ஏதோ தவறான முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுதுமா. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அடி பைத்தியக்காரே, வயித்துல குழந்தை உருவாகி இருக்கும்போது இந்த மாதிரி கனவெல்லாம் வர்றது சகஜம்தான். இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷன் தான் பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பா. ஓ நிலைமை அவரும் பக்கத்துல இல்ல. வேற என்ன பண்றது? நீ என்னடானா அவரை பத்தி மட்டும் நினைச்சிட்டு இருக்க. நீ அவரை இந்த அளவுக்கு விரும்பிக்கிட்டு இருக்கேனா, அந்த கடவுள் உங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பாருமா. அவரு தான் செஞ்ச தப்ப உணர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தேடி வருவாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா, அஜய் ஐயா கண்டிப்பா வருவாரா? வந்து என்ன கூட்டிட்டு போவாரா? வருவாருமா. வராம எங்க போயிட போறாரு சொல்லு? அந்த சீதாதேவி மாதிரி இருக்க உன்னை விட்டுட்டான்னா அந்த கடவுள் சும்மாவா இருப்பான்? அவனை மூக்கணாங்கயிறு போட்டு இழுத்து வந்து உன்கிட்ட ஒப்படைச்சிருவாரு. முதல்ல நீ அவரை பத்தி கவலைப்படாம நிம்மதியாயிரு. நீ செஞ்ச பூஜைங்க, உன் மனசுல இருக்கிற அன்பு, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது மாயமா போயிடுமா. கல்லையே கரைக்கிற சக்தி கூட அன்புக்கு இருக்குமா. இதெல்லாம் ஒரு கெட்ட காலம் தாயி. இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குதாமா, கவலைப்படாத. இந்த சந்தோஷமெல்லாம் சூரியன் மாதிரி பிரகாசமா வரப்போகுது பாரு. நீ எப்படி உன் குழந்தைக்காக தவியா தவிக்கிறியோ, இதே மாதிரி உன் புருஷன் உன்னை நினைச்சு தவியா தவிச்சு உன்னை தேடி வரப்போறான் பாரு. அது கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் கவலைப்படாம நிம்மதியா இரு. நீங்க சொன்னது நடந்தாலே போதும். அது தவிர நான் என்ன வேண்ட போறேம்மா? ஜெயஸ்ரீ என்ன கடத்தி வச்சிருக்கா. அவளுக்கு தெரியாம நான் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். வந்து என்ன காப்பாத்தா ஜெய், ப்ளீஸ். ஓ காட்.
கண்ணை மூடிக்கிட்டு ஆடாம அசையாம உட்கார்ந்துருக்கான். கேட்டா தியானத்துல உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லுவான். ஆடாம அசையாம உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் 3 வேளை மூக்க பிடிக்க நல்லா கஞ்சிய குடிக்கிறான். அது வயிறா இல்ல டேங்கானே தெரியல. எவ்வளவு கொட்டிக்கிட்டாலும் நல்ல ஒல்லியா தான் இருக்கான். இவனுக்கு வடிச்சு போடணும்னா ஊர்ல இருக்கவங்க கிட்ட கடன் வாங்கி தான் கொட்டணும். வந்து சேர்ந்தான் பாரு. சாமி, கஞ்சிய சாப்பிடுங்க சாமி. இத நீங்க பலகாரமா நினைச்சு சாப்பிடுங்க சாமி. இவ கொடுக்குற பிசாத்து கஞ்சிக்கு பலகாரம்னு வேற பேர் வச்சிருக்கிறா. எனக்கு தெரியாம புருஷனும் பொண்டாட்டியும் பிரியாணியா கட்டுறாங்க, பட்டர் மில்கா குடிக்கிறாங்க. எனக்கு மட்டும் கஞ்சி தண்ணியா ஊதுறீங்க. இன்னும் எவ்வளவு நாள் எனக்கு இது மாதிரி தண்ணி கஞ்சி காட்டுறீங்கன்னு நான் பாக்குறேன். பெண்ணே, நான் இன்று ஒரு விசேஷமான பூஜையை செய்ய வேண்டும். அதனால் எனக்கு இந்த பலகாரம் இல்லாமல் கொஞ்சம் பலமான ஆகாரம் வேண்டும். கடவுளுக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல் எல்லாம் தேவையில்லை. இந்த புளி சாதம், தயிர் சாதம் இதையெல்லாம் மட்டுமாவது செய்து தருகிறாயா? ஒருவேளை உனக்கு அது செய்ய வரவில்லை என்றால் இந்த பிரியாணி, இந்த குருமா, கோபி மஞ்சூரியன் இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கடவுளுக்கு நாம் நைவேத்தியம் படைக்க வேண்டும், அவ்வளவுதான். அப்படி மட்டும் செய்துவிட்டால் அந்த கடவுள் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் அளிப்பார். பெண்ணே, எப்படி பிரியாணி குருமாவா இல்லைன்னா சக்கரை பொங்கல் புளியோதரை? ஏதோ எனக்கு தெரிந்தவற்றில் 4 சொன்னேன். அதில் 2 செய்தால் போதும். பணம் யார் தருவா? இதை எல்லாத்தையும் படைச்சாதான் அந்த கடவுள் சந்தோஷப்படுவாரா? ஒன்னும் வேணாம் சாமி. நானே சந்தோஷம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த கடவுளுக்கு எப்படி சந்தோஷமா படைக்க முடியும்? இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. இதையெல்லாம் நான் சமைச்சு வைக்கணும்னா பணத்துக்கு எங்க போறது சாமி? பிச்சை எடுத்து கொண்டு வரணுமா இல்ல போய் திருடி கொண்டு வரணுமா? வேலை செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருந்தா நமக்கு பணம் எங்க இருந்து வரும்? என் புருஷன் என்னடானா எப்ப பார்த்தாலும் ஏதாவது செருப்பு வெளியே இருக்கா உள்ள இருக்கா, பால்காரன் பாலை வெளியே ஊத்துறானா இல்ல உள்ள வந்து ஊத்துறானான்னு என்ன சந்தேகப்பட்டுட்டே இருக்கா. என்ன கொல்லாம கொன்னுட்டு இருக்கான். நான் அந்த ஆளுக்கு சோறு போடுறதுக்கே வெளியே அங்க இங்கன்னு போய் வேலை செஞ்சு பணத்தை கொண்டு வரேன். இதையெல்லாம் படைக்கணும்னா பணம் எங்க இருந்து வரும்? நீங்க குடுக்குறீங்களா சாமி? அவன் என்னடானா உங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான். நீங்க என்னடானா கடவுளை சந்தோஷப்படுத்தணும்னு எல்லா விதமான சாப்பாடும் படைக்கணும்னு சொல்றீங்க. என்ன சாமி இதெல்லாம்? குடிக்கிறதுக்கே ஒருத்தனுக்கு கூடு கிடையாதா, ஆனா ஊர் சுத்துறதுக்கு கார் வேணும்னு கேட்டானா. அந்த மாதிரி இருக்கு இந்த கதை. தப்பு பெண்ணே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்மிடம் இருந்தும் இல்லை என்று நினைத்தோமேயானால் எப்பொழுதுமே இல்லாமல் போய்விடும். அதானே, நானும் அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லாதது இருக்குன்னு நினைச்சா பைத்தியக்காரங்க நினைப்பாங்க. அதனாலதான் இங்க கஞ்சி இருக்குல்ல, அதையே பிரியாணி, புளியோதரை, மஞ்சூரியன் நினைச்சு கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. நான் சொன்னது நெய்வேத்தியத்தை பற்றி இல்லை பெண்ணே. முதலில் இந்த கஞ்சியை எடுத்து அந்த பக்கமாக வை. உன்னிடம் இருக்கும் பண மூட்டையை இந்த பக்கம் வை. அட, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல சாமி, என்கிட்ட பணம்லாம் எங்க இருக்கு? நான் ஒரு சர்வாந்திரை ஆமி. நீ பணத்தை எங்கு ஒளித்து வைத்திருக்கிறாயோ அங்கு சென்று பார். உனக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும். அட, பானைக்குள்ள நான் தான் மறைவா 10 ரூபாவை ஒளிச்சு வச்சிருக்கேன். ராத்திரி கஞ்சி சாப்பிடறதுக்கு தேவையில்ல. ஐயோ பெண்ணே, என்னை சோதனை செய்யாதே. போய் பார். அதற்குள் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? சரிங்க சாமி. 3 வேளை கஞ்சி குடிக்கும் போதே உனக்கு இவ்வளவு கோவம் வருதா? போ பெண்ணே. போறேன் சாமி. இவ்ளோ பண்ணுமா?
சாமி சாமி ம், நிறைய பணம் இருக்கு சாமி. பார்த்தாயா, நான் கோபி மஞ்சூரியன் வைக்கிறேன் என்றவுடன் அந்த ஆண்டவன் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்று. ஆமா சாமி. ஆனா இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்துச்சு சாமி? எங்க வீட்டுக்கு அடியில பிரிண்டிங் பிரஸ் ஏதாவது இருக்கா சாமி? பைத்தியக்காரி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பேங்குகளுக்கும் சொந்தக்காரர் சாட்சாத் அந்த ஆண்டவன் தான். அவர் நினைத்தால் கிடைக்காதது ஒன்றும் இல்லை. ம், அவர் உன் மீது கருணை காட்டினால் இது என்ன, நாட்டில் உள்ள மொத்த பணத்தையும் உன் காலடியில் விழச் செய்வார். நீ அந்த பணக்குவியலின் மேல் படுக்கலாம், புரளலாம். இந்த மாதிரி நிறைய பணம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சாமி? பூஜை பண்ண வேண்டும், பிறகு ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னை மாதிரி சாமியார்களை சேவிக்க வேண்டும் மகளே. ஆ, இவை எல்லாம் வேண்டும் என்றால் முதலில் நம்பிக்கை தேவை. நம்பிக்கை என்றால் சும்மா அப்படி இப்படி என்ற நம்பிக்கை இல்லை, ஆடுக்கு இருக்குமே அந்த மாதிரி நம்பிக்கை. அப்பொழுது அந்த ஆண்டவனின் அருள் முழுமையாக கிட்டும். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னை எப்பவுமே இதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்க சாமி. அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நீ அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும். நீ முதலில் இங்கிருந்து சென்று தேவையான பொருட்களை வாங்கி வந்து சமைக்க ஆரம்பித்து விடு. பெண்ணே, அதை நீ மடி ஆச்சாரத்துடன் செய்ய வேண்டும். நல்ல ஈரப்புடவையை கட்டிக்கொண்டு சமைத்து தர வேண்டும். முதலில் எனக்கு பரிமாறு, நான் சாப்பிட்டால் அவரே சாப்பிட்ட மாதிரி. நீ தாமதப்படுத்தாமல் கொஞ்சம் வேகமாக வா. சரிங்க சாமி. அம்மா, ஜனங்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிருது ஜலபதியே. லஞ்சம் கொடுக்கலன்னா சாமி முன்னால காலி தட்ட கூட வைக்க மாட்டாங்க போலகுதே. நமக்கு 10,000 ரூபாய் பணம் போச்சு, அவ்வளோதானே. பதிலுக்கு பட்லியை நம்ம ஓகே பண்ணிடலாம். இப்படி இப்படியே அடிக்கடி பணம் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடணும். ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கணும்னா முதல்ல நம்மளை நாமே மார்க்கெட்டிங் பண்ணணும். மக்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா பேரை சம்பாதிச்சிடலாம், பேர் வந்தால் கூட பணமும் சம்பாதிச்சிடலாம். அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம பச்சைக்கிளி கிட்ட கொடுத்தா நமக்கு சோறும் சுகமும் கிடைக்கும். வாட் அன் ஐடியா.